இந்த பார் எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார். வணக்கம், என் பேர் நித்யஸ்ரீ. பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல்ல டயட்டீஷியனா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மைண்ட்ஃபுல் ஈட்டிங். எல்லாரும் எப்படி சாப்பிடுறோங்கிறத பார்க்க போறோம். எல்லாருமே இந்த காலகட்டத்துல வேகமா தான் சாப்பிட்றாங்க. நிறுத்தி நிதானமா யாரும் சாப்பிட்றது இல்லை. அங்கிருந்து தான் நம்மளுக்கு நோய் ஆரம்பிக்குது. ஸோ இதுக்காக ஒரு 4 ரூல் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை சாப்பாட்டை 20 நிமிஷம் நல்ல டைம் எடுத்து நிறுத்தி நிதானமா நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறத பார்த்து எடுத்துக்கணும். ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, அதாவது நம்ம பிளேட்ல என்னென்ன கலர் இருக்கு, அந்த ஃப்ளேவர் எப்படி இருக்கு, புளிப்பு, இனிப்பு, காரம், துவர்ப்பு இதெல்லாம் இருக்கா, அதோட டெக்ஸ்டர், அமைப்பு கிறிஸ்பியா இருக்கா, ஹார்டா இருக்கா, சாஃப்டா இருக்கா, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து சாப்பிடணும். சூ பண்ணி சாப்பிட்றது, அதாவது நல்லா மென்னு சாப்பிட்றது. எல்லாருமே வேகமா தான் மென்னு சாப்பிடுவோம். ஸோ ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வாயில வச்சிங்கன்னா அதை அட்லீஸ்ட் 20 to 25 டைம் நல்லா மென்னு கூலாக்கி முழுங்கணும். ஸோ இப்படி வாயிலேயே நம்ம நல்லா கூலாக்கி முழுங்கும் போது என்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டிசீஸையும் ப்ரிவென்ட் பண்ணலாம். எப்படின்னா, ஓவர் ஈட்டிங் இருக்காது. அளவா சாப்பிடுவோம், நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அதை சாப்பிடுவோம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். கடைசியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை நமக்காக சமைக்கிறவங்க இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பாங்க, எவ்வளவு அன்போட சமைச்சிருப்பாங்க. ஸோ இதை நினைக்கும் போது நமக்கு ஒரு கிராட்டிடியூட் கிடைக்கும். ஸோ இதனால நம்ம பாடி, மைண்ட், சோல் இது எல்லாமே ஒன்னாயி ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ டூ மைண்ட்ஃபுல் ஈட்டிங், ஸ்டே ஹாப்பி அண்ட் ஹெல்தி. தேங்க்யூ.